கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வுக்கும் கிறிஸ்தவ ஊழியத்துக்கும் அடிப்படையான 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 10:38-42 வசனங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 12:1-3 வாக்கியங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் பெத்தானியாவிலே ஒரு குடும்பத்திலே அங்கே குடும்பத்தை சந்திக்கிறார். அவர்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறார். இந்த சிறிய குடும்பத்திலே மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். லூக்கா 10 அங்கே 38 நீங்கள் வாசித்தால் அங்கே மார்த்தாள் பணிவிடை செய்கிறவளாய் காணப்பட்டாள். மரியாளோ அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தவளாக காணப்பட்டாள். அங்கே மார்த்தாள் வேலை செய்து சலிப்படைந்து ஆண்டவரிடத்திலே குறை சொல்கிறாள். ஆனால் ஆண்டவர் அவளை சரி பண்ணும்படியாக போதிக்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று என்று சொல்லி அவளுக்கு தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை சொல்கிறார். ஆனால் யோவான் நற்செய்தி நூல் 12 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அங்கே 1-3 வாக்கியங்களை வாசித்தால், பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இந்த 12 1-3 வாக்கியங்களை வாசித்தால், முதலாவது கிறிஸ்தவ வாழ்வுக்கும் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு அடிப்படை என்ன? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். மரியாள் நலதைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி அவள் பாதத்தை துடைத்தாள். அதனுடைய விளைவு என்ன? அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அருமையானவர்களே, முதல் காரியம் என்ன? ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருப்பது, அவரை ஆராதிப்பது, அவருக்கு காத்திருப்பது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அல்லது கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய முதல் படியாகும். 2வதாக அங்கே வேத வசனத்தை வாசித்தால், யோவான் 12:1 லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே யோவான் நற்செய்தி நூலிலே 12:9 பாருங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். இந்த யோவான் 12:9 வசனத்தை நான் புரிந்து கொண்ட பொழுது, இந்த லாசரு ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு விட்னஸாக, சாட்சியாக இருந்தார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வுக்கும் கிறிஸ்தவ ஊழியத்துக்கும் அடிப்படை என்ன? முதலாவது அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை ஆராதிப்பது. 2வது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு நாம் உயிருள்ள ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த 2ம் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த 2ஓடு நின்றுவிடக்கூடாது. யோவான் நற்செய்தி நூல் 12 பாருங்கள். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆராதித்து காத்திருக்கிற அனுபவம் மாத்திரம் போதாது. அதே சமயத்திலே ஆண்டவருக்காக உயிருள்ள சாட்சியாக, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு சாட்சியாய் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. 3வதாக அங்கே யோவான் 12:2 படி அந்த மார்த்தாள் பணிவிடை செய்தாள். அங்கே லூக்கா 10:38-42 ஆண்டவர் அவளை அங்கு கடிந்து கொள்கிறார். இங்கே கடிந்து கொள்ளப்பட்டதாக வசனம் இல்லை. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ ஊழியத்திற்கும் 3 காரியங்கள் தேவை. முதலாவது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். 2வதாக நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உயிருள்ள ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். 3வதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நின்றுவிடக்கூடாது. ஆண்டவருக்காக திருப்பணி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும், ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை மற்றவர்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், மனிதர்களை ஆண்டவரண்டே கொண்டு வர வேண்டும், அநேகரை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஒரே குடும்பத்திலே 3 பேர்
ஆனா 3 பேர் மூலமாக 3 கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். இதே போல என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 3 தன்மைகள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் இதை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நம்மை அர்ப்பணிப்போம், கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவன் உள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை ஆராதிக்கவும், உமக்காக உயிர் உள்ள சாட்சியாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இரண்டோடு நின்று விடாதபடி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஊழியத்திற்காக பல ஆண்டவரை நல்ல பணிகளை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.